श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्या परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुतेः तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरम् नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी च अप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। मित्रभावेन सम्प्राप्तं न त्यजेयं कथञ्चन दोषो यद्यपि तस्य स्यात् सताम् एतत् अगर्हितम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत् व्रतं मम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி இன்றைக்கு நாம் ராமாயணத்தில் சிரவணம் பண்ண போகிறோம். ராமாவதாரத்தை சொல்கிறதோ ராமருடைய லீலைகளில் சீதா கல்யாண பரியந்தம் பாலகாண்டத்திலேயே வந்துடுறது. ராமாயணம் மொத்தம் 7 காண்டம். காண்டம் அப்படின்னு சொன்னால் தொகுப்பான அந்த ஸ்லோகங்களுக்கு அப்படி ஒரு பேர், இதிகாசமாக இருக்கிறதுனால அது காண்டம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ புராணத்தில் பாகவதத்தில் அதை ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொகுப்பான இவ்வளோ சாப்டருக்கு ஸ்கந்தம். அதுபோல் ராமாயணத்தில் பாலகாண்டம், அப்புறமா அயோத்தியா காண்டம், ஆரண்யகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம்,
அப்புறம் யுத்த காண்டம், அப்புறம் 7வதா உத்தரகாண்டம் அப்படின்னு இதில் அந்தந்த இடத்துல நடந்த விஷயத்தை அழகாக சொல்லிட்டு வரார். பாலலீலைகள் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கிற மாதிரி பகவான் இங்கே ராமருடைய அவதாரத்தில் ராமர் பல லீலைகளெல்லாம் செஞ்சதா கிடையாது. ஆனால் பாலலீலை இல்லையே ராமாவதாரத்தில் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இருக்குது, ராமாவதாரத்துலையும் இருக்குது. அதனால தான் அது குழந்தையினுடைய லீலைங்கிறதுனால தான் அந்த முழு காண்டத்துக்கு பாலகாண்டம்னு பேர் வச்சிருக்கா. கிருஷ்ணாவதார லீலையை கூட பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் அப்படின்னு பிரித்து வச்சுட்டா. 11 வயசுக்குள்ளே பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்வார்த்தத்துலேயும், 11 வயசுலேருந்து 125 வயசு இந்த மகாபாரத யுத்தத்தெல்லாம் முடித்து தர்மத்தை நிலைநாட்டி இந்த லோகத்தை விட்டு பகவான் அந்தர்தானமாகக்கூடிய காலத்தை உத்தரார்த்தம் அப்படின்னு அழகாக பிரித்து சொல்லிட்டா. ஆனால் இங்கே பாலகாண்டம் அப்படிங்கிறதே எதுக்காகன்னா பாலலீலை தான். அதெல்லாமே குழந்தையாவே பகவான் பண்ணக்கூடிய விஷயங்களை அழகாக சொல்கிறார். அதனால் வால்மீகி பகவான் குழந்தையா பார்க்குறார். 12 வயசு ராமருக்கு கல்யாணம் ஆகும் பொழுது, ராமருக்கு 12 வயசுன்னும் பொழுது அப்போ சீதைக்கு எத்தனை வயசு இருக்கும்னா, சீதைக்கு 6 வயசு கல்யாணம் போது. இப்போல்லாம் 6 வயசு குழந்தைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? அப்போ 6 வயசு குழந்தை சீதை எப்படி இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கணும், 12 வயசு ராமர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். 6 வயசு சீதையே 20 வயசு பெண் மாதிரியே அந்த அளவுக்கு அவள் நல்ல புத்திசாலித்தனத்தோடு வளர்ந்து இருப்பாள். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் இருக்கும், பக்குவமும் இருக்கும். அதனால் 6 வயசு, ராமருக்கு 12 வயசு. அந்த 12 வயசு விஷயங்கள் கல்யாணம் எல்லாம் பாலகாண்டம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். பாலகாண்டத்தில் ராமர் சுலபமாக சுபாகு மாரீச்சனை அடித்து யஜ்ஞத்தை காப்பாற்றுறது விஷயங்கள், தாட்டகையை வதம் பண்ணுற விஷயம், இதெல்லாம் ஒரு விளையாட்டாக பண்ணுறார். இதே விளையாட்டை பின்னாடி யுத்த காண்டத்தில் கம்பீரமாக செய்ய போகிறார். அப்போது இது பாலகாண்டத்தில் இதெல்லாம் ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரி பண்ணுறார். இதெல்லாம் பாலலீலை தான். அதனால் அந்த ராமருடைய அவதாரத்தை இன்றைக்கு சொல்ல போகிறோம். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூத தன தான்யவான் அயோத்யா நாம நகரி தத்ராசீல் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம் கோசலோ நாம முதிதா. கோசலம் அப்படின்னு ஒரு தேசம். அந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்பீதஹா முதிதஹா அப்படின்னு சொல்கிறார். ஜனங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்காளாம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. காரணம் எல்லாம் அங்கே அந்த தேசத்தில் சமிருத்தியாக கிடைக்கிறது. எதுக்குமே பஞ்சமே இல்லாத தேசமாக இருக்கு. சந்தோஷத்துக்கு காரணம் பஞ்சம் இல்லாமல் இருக்கு. எல்லாருக்கும் வேண்டியது கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் தானே வரும். நிறையா தனமும் தானியமும் இருக்கு. பிரபூத தனதான்யவான் அப்படிங்கிறார். நிறையா தனமும் தானியமும் இருக்கு அந்த கோசல தேசத்தில். அங்கே சரயூ அப்படின்னு ஒரு நதி, ஆற்றுல கிணறு இருந்து கிணத்துல தண்ணியே இல்லை, குப்பை தான் இருக்குது, சாக்கடை தான் இருக்குது, அழுக்கு இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? கிணறு இருக்குன்னு சொல்லிட்டா போருமா? அப்போ அந்த கிணறு இருக்கிறதுக்கு அர்த்தம் கிணத்துல தண்ணி இறைச்சி தண்ணி வாரி நாம் அதில் உபயோகப்படுத்தணும். தண்ணி சமிருத்தியாக இருக்கணும். அது வெறும் கல்லாக இருக்குது, வெறும் மண்ணாக இருக்குது, குப்பையாக இருக்குது அப்படின்னா அந்த கிணத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி சரயூ நதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த சரயூ நதியில் சமிருத்தியாக ஜலம் போயிட்டே இருக்கும்.
நதியில ஜலத்துக்கு அவ்வளவு ஜலத்துக்கு காரணம் என்னன்னா மாதம் மும்மாரி மழை பொழியறது அப்படின்னு சொல்லிட்டா. மாதம் மும்மாரி மழைன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மழை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஒரே மாசத்திலேயே 3 தடவை மழை பொழியுமா. அப்பெல்லாம் 1ஆம் தேதியிலேருந்து 10 தேதிக்குள்ள ஒரு மழை, 11லேருந்து 20 தேதிக்குள்ள ஒரு மழை, 20லேருந்து 30 நாளைக்குள்ள ஒரு மழை, மும்மாரி அப்படி ஒரு ஜலம் இருக்கும். அப்படி மழை மழை அப்படி மும்மாரி மழை பொழியறதுக்கு காரணம் என்னன்னா ஜனங்கள்லாம் தர்மத்தோட அங்க வாழறா. ஜனங்கள் தர்மத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தசரதனுடைய அரசாட்சி. அப்ப எங்க போய் நிக்கிறது? ஒரு நாடு செழிப்பா இருக்கணும், தனம் தானியம் இருக்கணும், ஜலம் இருக்கணும், ஜனங்கள்லாம் தர்மத்தோட இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் ராஜா. யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு ராஜா எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லியிருக்கு. அதனால இங்க ராஜாவே திருடனா இருக்கான் அப்படின்னா நிறைய திருடர்கள் ஜாஸ்தி ஆயிடுவான். எங்க பார்த்தாலும் திருட்டா இருக்கு. காரணம் என்னன்னா ராஜாவே திருடனா இருக்கு. ஆனா தசரதர் அப்படிங்கிற ஒரு ராஜா தர்மத்தோட அரசாட்சி பண்றதுனால எங்கேயுமே அதர்மமே கிடையாது. ராஜானா எப்படி இருக்கணுங்கிறது இங்க குவாலிட்டி. இதுதான் குவாலிட்டி. ராஜா ஒழுங்கா ராஜ்யத்தை பண்ணினாதான் எங்கேயும் பஞ்சங்கள் இருக்காது, திருட்டு இருக்காது, கொலை கொள்ளையெல்லாம் இருக்காது. அப்ப இந்த கொலை கொள்ளையெல்லாம் நமக்கு நிறைய செய்தி வரத்துக்கு காரணம் ராஜா சரியில்லாதனாலதான். அதனால சிற்றரசன் சரி இருந்தா தான் பேரரசன் அதை சரி பண்ணிட்டு போக முடியும். பேரரசன் சொல்லக்கூடிய விஷயத்தை சிற்றரசன் கேட்கணும். அவன் அதுக்கு அடி பணியணும். சிற்றரசன் அடி பணியில அப்படின்னு சொன்னா நாட்டுக்கு தான் கெடுதல். அதனால இந்த இடத்துல மனு தோன்றின காலத்திலே இருந்து தசரதர் வரைக்கும் அப்படி ஒரு தர்மத்துல அரசாட்சி பண்றார். அந்த சுவாயம்புவ இக்ஷ்வாகு வம்சத்திலேருந்து வந்தவர் தசரதர். அந்த வம்சத்துல தசரதர் எவ்வளவு வருஷமா அரசாட்சி பண்றார்னா 60,000 வருஷம். நமக்கெல்லாம் 60 வருஷமே அழுத்து போயிடுறது. 40 வயசுக்கே கஷ்டம் வருது, 30 வயசுக்கு கஷ்டம் வருது, 20 வயசு கேட்டா அவளே என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிறா. ஒரு 5 வயசு குழந்தைய கேட்டாலே என்னப்பா இது, ஸ்கூலெல்லாம் போகணுமா, போர் அடிக்கிறதுப்பா, கஷ்டமா இருக்குப்பா அப்படிங்கிறது. சரி 10 வயசுல இருக்கிறவாள்கிட்ட போய் கேட்டா அவள் அதுக்கேற்ற மாதிரி கஷ்டங்கிறா. 20 வயசுல கேட்டா கஷ்டங்கிறா, 30 வயசுலையும் கஷ்டங்கிறா, 40 வயசுலையும் கஷ்டங்கிறா. எல்லா வயசுலையும் கஷ்டமா தான் பேசுறாளே தவிர யாரும் சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா யாராவது ஆபீஸுக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? நான் என்னுடைய ஆபீஸுக்கு சந்தோஷமா போறேன் அப்படின்னு ஒருத்தரும் நெஞ்ச தொட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதிருப்தியில தான் வாழ்க்கை ஓடுறது. அதிருப்திக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பகவத் பக்தி நமக்கு குறைஞ்சிடுது, நம்மள்கிட்ட இல்லை. நம்ம தெய்வ வழிபாடை நன்னா பண்ணினோம்னா நம்மளை தெய்வம் எப்போதும் ஹாப்பியா வச்சிருக்கும். எப்பேற்பட்ட அதுக்கு பிரமாணம் சாக்கடையிலேருந்து சேற்றிலேருந்து எப்படி தாமரை வருது பார்த்தேலா. நாம இந்த உலகத்தை சாக்கடை மாதிரி சேரு மாதிரி பார்த்தாலும் நாம தாமரை மாதிரி இருக்கணும்னு சொன்னா தெய்வ வழிபாடு இருக்கணும், பக்தி தான் முக்கியம். அதனால அப்பேற்பட்ட தசரதனுக்கு இவ்வளவு 60,000 வருஷம் அவருக்கு அலுப்பே இல்லை வாழ்க்கைன்னா. ஏன் அவருக்கு அழுக்கல அப்படின்னு சொன்னா அவருக்கு அழுக்காததுக்கு காரணம் சொல்றார், தர்மத்தோட அரசாட்சி பண்றதுனால. 60,000 வருஷம், ஷஷ்டி வருஷ சகஸ்திராணின்னு 60,000. 60,000ங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காங்க அவளுக்கெல்லாம். அந்த தசரதனை எதிர்த்து யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு தேவேந்திரன் கூட வர முடியாது. தேவேந்திரன் கூட பயப்படுவான்னு சொல்றார் தசரதனை எதிர்த்து. அந்த தசரதனுக்கு வசிஷ்டர், ஜாபாலி,
கஷ்யபர், மார்க்கண்டேயர் போன்ற அஷ்ட முனிவர்கள் அவருக்கு வாத்தியாரா இருக்கா, ரித்விக்குகளா இருக்கா. அஷ்ட மந்திரிகள் இருக்கா, சித்தார்த்தன், சுமந்திரன் போன்ற அஷ்ட மந்திரிகள். எப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவின்னு 3 மனைவியோ, அதுபோல தசரதனுக்கும் ஸ்ரீ ஹ்ரீ கீர்த்தியுபமாசுச அப்படின்னு கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா அப்படின்னு 3 மனைவி. தசரதருக்கு மந்திரிகளும் அனுகூலம், 3 மனைவிகளும் அனுகூலம், நாட்டு மக்களும் அனுகூலம். அப்போ எதிர பக்கத்து தேசத்திலேருந்தோ வேற தேசத்திலேருந்தோ என்னத்துக்கும் ஒரு தடவை நாம தசரதனை போய் எதிர்த்து யுத்தம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தரும் கிளம்ப மாட்டா. அப்ப யாரிடத்துல இருந்தும் பயம்ங்கிறதோ கவலைங்கிறதோ துக்கம்ங்கிறதோ எங்கேயுமே கிடையாது அப்படின்னும் பொழுது, அப்ப அப்பேற்பட்ட அந்த தசரதன் வைகுண்டாதிபதியான ஸ்ரீமன் நாராயணன் மாதிரி ஆனந்தமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும். எங்கேயுமே கஷ்டம் இல்லை, ராஜ்யத்திலையும் கஷ்டம் இல்லை, குடும்பத்திலையும் கஷ்டம் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது, பிரச்சனைகளே இல்லை. ஒரு குட்டி செவரு, ஒரு முட்டு சந்து இருந்தா கூட அங்க கூட கிறுக்கிறவாள்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாளாம். அங்க எச்ச துப்புறது, இங்க எச்ச துப்புறது அப்படின்னு ஜனங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப அவ்வளவு டிசிப்ளினா வாழறவா தசரதருடைய ஆட்சி காலத்துல. அப்ப அவ்வளவு டிசிப்ளினா இருக்கக்கூடிய அந்த தசரதருக்கு எந்த வழியிலையுமே கஷ்டம் இல்லை, எதுலேயுமே குறை இல்லை. அப்ப அப்பேற்பட்ட தசரதரை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லலாமா? கோவிந்தன்னு சொல்லலாமா அப்படின்னா, அப்பேற்பட்ட குறையே இல்லாத தசரதனுக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை உண்டு? என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லை. தசரதனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. 60,000 வருஷம் அரசாட்சி பண்றார், புத்திர பாக்கியம் இல்லை. தர்மத்தோட இருக்கார், புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ அவருக்கு தோணித்து, என்ன தோணித்துன்னா, சர்வ பாபங்களுக்கும் பரிகாரம் அஸ்வமேத யாகம் அப்படின்னு இருக்கான். அதனால அந்த அஸ்வமேத யாகத்தையும் அந்த பரிகாரத்துக்கு அப்புறமா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி நமக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை அடைவோம் அப்படின்னு நினைச்சாராம். அப்படியும் தர்மத்துல தான் ஆசை, அப்பயும் அவருக்கு தர்மத்துல தான் ஆசை. தர்மத்துல ஆசை இருக்கிறவாளுக்கு தான் தர்மத்தை பத்தி தெரியும். அதர்மத்தில் இருக்கிறவனுக்கு தர்மத்தை பத்தி என்ன தெரியும்? இந்து பகவான், நம்முடைய பகவானை வெறுக்கிறவனுக்கு நம்முடைய பகவானுடைய மகிமை எப்படி பேச தெரியும்? ஏதோ நம்முடைய புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சதுனால அவனுக்கு புத்தி வந்துடுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆச்சாரியன் இல்லை அவனுக்கு. ஆச்சாரியன் இருந்தா தான் அவன் நம்முடைய சனாதன தர்மத்தில் வரக்கூடிய மகிமையை புரிஞ்சிக்க முடியும். ஒரு வருஷம் சத்தையா பக்தி பண்ணவனுக்கு தான் பக்தியினுடைய பெருமை தெரியும். பக்தி பண்ணாதவனுக்கு பக்தியினுடைய பெருமை எங்கேருந்து தெரிய போகுது? அதனால இந்த இடத்துல தசரதர் யோசிச்சார், நம்ம ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த அஸ்வமேத யாகத்தை கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா ஒரு கால் புத்திர பாக்கியம் கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு 60,000 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கக்கூடிய அந்த தசரதன் தன்னுடைய சபைக்கு இன்னைக்கு வரார். 60,000 வருஷம் சொல்றோமே தவிர 25 வயசு பையன் மாதிரி தான் துள்ளி குதிப்பார், அப்படி இருப்பார். அதனால அப்படி உட்கார்ந்துட்டார் சபையில. சபை நன்னா நிறைஞ்சு இருக்கு, ஜனங்கள்லாம் இருக்கா, அஷ்ட மந்திரிகள் இருக்கா, அஷ்ட ரித்விக்குகள் இருக்கா. எல்லாரையும் பார்த்து வசிஷ்டரை பார்த்து சொல்றார், மமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம மமலாலப்யமானஸ்ய. நான் அரசாட்சி ஏத்துண்ட காலத்திலேருந்து இன்றை வரைக்கும் நான்
பார்க்காத சௌக்கியம் கிடையாது. எல்லா சுகத்தையும் அடைஞ்சிட்டேன், எல்லா சௌக்கியத்தையும் அடைஞ்சிட்டேன். ஏன்னா இக்ஷ்வாகு வம்சத்துல இவாளுடைய ரகுவம்சத்தில் இருக்கிறவாளுடைய இவாளுடைய ரதம் இருக்கே, தசரதனுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா தசரதனுடைய ரதமே சொர்க்கலோகத்துக்கே கொண்டு போய் விடுமா. அவருடைய வண்டியே, அவருடைய ரதமே அவ்வளோ தூரம் போகுமா. சொர்க்கத்தில் போய் இந்திரனுக்கு சமமாக உட்கார்றவர். அதாவது ரகுவம்சங்கிற காவியத்தில் காளிதாசன் இதை சொல்றார், தசரதனுடைய ரதம் சொர்க்கத்துக்கே போகும் அப்படின்னு. அப்ப அப்படி சொல்றார். அவ்வளவு சுகம் எனக்கு இருக்கே, ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை தான். எது அப்படின்னா மம லாலப்யமானஸ்ய, என்ன எனக்கு குறைன்னா ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு கிரகஸ்தன் அப்படின்னு சொன்னா அந்த கிரகஸ்தனுக்கு மகிமை என்னன்னா அந்த குடும்பத்துல ஒரு குழந்தையினுடைய சத்தம் கேட்கணும். அப்பப்ப குழந்தை போயிட்டு வர அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். மம லாலப், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. மம லாலப்யமானஸ்ய, 10 நிமிஷத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏ குழந்தை அப்படின்னு கூப்பிடணும். நம்ம அங்கேருந்து அந்த குழந்தை என்னப்பா அப்படின்னு கேட்கணும். கூப்பிட்டுக்கிறதுக்கு குழந்தை வேணுமா. அதனால சொல்றார் மம லாலப்யமானஸ்ய. அதுக்கப்புறம் சொல்றார் அந்த குழந்தைய கொஞ்சி வளர்த்து ஆளாக்கிறதுக்காக ஒரு புத்திரன். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த குழந்தையால கொஞ்சப்படுற வயசு எனக்கு வரும் பொழுது எனக்கு ஒரு புத்திரன் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா இவர் குழந்தையா போயிடுவார், வயசாயிடுச்சுன்னா அப்பா அம்மா குழந்தையா போயிடுவா. அப்ப புத்திரன் அங்கேருந்து வந்து அப்பா உடம்ப ரொம்ப அலட்டிக்காதப்பா, கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடு, அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வா, கொஞ்சம் சாப்பிடு, தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லணும். அப்பா உடம்பு எப்படி இருக்கு, அம்மா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதுக்குதான் புத்திரன். அந்த புத்திரன் அதுக்காவது இருக்கணுமேங்கிறார். பாதி பேருக்கு அந்த பாக்கியமே இல்லை. ஏன்னா இப்ப புத்திரனை பெற்றுக்கிறதே எதுக்காகன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு அனுப்புறதுக்கு தான் புத்திரனையே பெற்றுக்கிறான். அப்ப இங்க அப்பா அம்மா கவலைப்படுறா, அங்க குழந்தை வெளிநாட்டுல இருக்கான், அவனும் அப்பா அம்மா இல்லைன்னு கவலை, இங்க இவானும் பையன் இங்க இல்லையேன்ற கவலை, குழந்தை இல்லையேங்கிற கவலை. அதனால இந்த இடத்துல சொல்றார் மமலாலப்யமானஸ்ய, புத்திரனை நான் கொஞ்சறதுக்கு அவன் வயசு குழந்தையா இருக்கும்போது அவனை கொஞ்சணும், அதுக்கு புத்திரன். அப்புறம் கூப்பிட்டுக்கிறதுக்காக ஒரு புத்திரன். அப்புறம் எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன அவன் வந்து விசாரிக்கணும், அதுக்கு தான் புத்திரன். அப்ப அதுக்கு ததர்த்தம் ஹயமேதேன. அதனால நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், இந்த ஒரு புத்திர பாக்கியத்துக்கு ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த அஸ்வமேத யாகத்தை தொடர்ந்து ஒரு புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் பண்ணினா எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்குமேன்னு தோன்றது. வசிஷ்டரே நீங்க என்ன சொல்றேன் அப்படின்னு உடனே வசிஷ்டர் பார்த்தார், பிரம்மஜானியாச்சே. என்ன ஒரு ஆச்சரியம்னா இங்க தசரதர் தனக்கு குழந்தை வேணும்னு கவலைப்படுற மாதிரி வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணனுக்கு தனக்கு ஒரு அப்பா வேணும்னு கவலை வந்துடுதான். இது ரெண்டும் ஒரே சமயத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. வைகுண்டாதிபதியான பகவானுக்கு எனக்கு ஒரு அப்பா இல்லையேன்னு, அவருக்கு ஏது அப்பா, அவர் தான் உலகத்துக்கே அப்பா, எனக்கு ஒரு அப்பா இல்லையேன்னு அவர் நினைக்கும் பொழுது தசரதனுடைய சிரசில இந்த தசரதன் சிந்தனை பண்ணும் பொழுது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் தசரதனுடைய சிரசில அக்ஷதைய போடுறாராம், உனக்கு புத்திர பாக்கியம் நானே வந்து பிறக்க போறேன். அத பிரம்மஜானியான வசிஷ்டரால உணர முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அதனால பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனோ, சர்வலோகத்துக்கும் பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் தனக்கு ஒரு பிதாவாக தசரதரை வரிச்சான் அப்படின்னு. அப்ப அப்பேற்பட்ட அந்த தசரதரை பார்த்து வசிஷ்டர் சொன்னார்,
சர்வதா பிராப்ஸ்யதே புத்ரான். சர்வதா உனக்கு குழந்தை உண்டுபா, நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணாம போ, சர்வதா உண்டு. ஏன்னா உனக்கு பகவான் அக்ஷதை போட்டது எனக்கு தெரியும் அப்படி சொல்லல, பகவானுடைய சங்கல்பம் உனக்கு குழந்தை இருக்கு, பகவானே குழந்தையா வரப்போறான்னு இப்ப சொல்லல. அதனால சர்வதா பிராப்ஸ்யதே புத்ரான், சர்வதா உண்டு உனக்கு குழந்தை. ஆனா அதுக்கு நீ இந்த புத்திரகாமேஷ்டி யாகங்கள்லாம் பண்ண போறேன்னு சொன்னியே, அஸ்வமேத யாகம், இந்த தர்மத்தை செய், நல்லது. உடனே தசரதர் சுமந்திரரை பார்த்தார். அஸ்வமேத யாகத்துக்கும் புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கும் அதை ஏற்பாடு பண்ண வேண்டிய காரியத்தை சுமந்திரரே நீர் இருந்து செய்யும் என்று சொல்லிட்டு சபையை கலைச்சிட்டு நேரா தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டார். அப்படி அவர் அரண்மனைக்கு வந்ததும் சுமந்திரர் பின்னாடியே வரார். சுமந்திரர் ஜெயா விஜய் பவா அப்படின்னு சொல்லிட்டு வரார். தசரதரை பார்த்தார். தசரதரே மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் சுமந்திரர் சொல்றார், நான் சனகாதிகளை ஆசிரயித்து இருந்தேன். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு 4 பேர். இந்த 4 பேர்ல சனத்குமாரர் அப்படிங்கிறவர் தான் என்னுடைய ஆச்சாரியன். அந்த சனத்குமாரருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சனத்குமாரர் சொன்னார், இப்போ கிருதயுகத்தில் இருக்கோம், அடுத்தது திரேதாயுகத்தில் தசரதன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி வரப்போறார், மகா தர்மிஷ்டனவர். அவர் ஒரு அஸ்வமேத யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் செய்ய போறார். அந்த அஸ்வமேத யாகத்துக்கு புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு ரிஷ்யசிருங்கர் அப்படிங்கிற ஒருத்தரை வரித்து அந்த யாகத்தை பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் நல்ல புத்திரன் கிடைப்பான் அவருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே தசரதர் கேட்டார், அப்படி அந்த ரிஷ்யசிங்கர் யாரு, அவரை பத்தி சொல்லு. ரிஷ்யசிங்கர் யாரு அப்படின்னா, விபாண்டகர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த விபாண்டகருங்கிற முனிவர் காட்டுல இந்த ரிஷ்யசிங்கர் அப்படின்னா அந்த விபாண்டகருக்கும் ஒரு மானுக்கும் பிறந்த குழந்தைவர். மகரிஷிகளுடைய மகிமை, அவ தபசுனால ஒரு மான் கிட்டையும் குழந்தையை பெற்றுப்பா, ஒரு கம்பு நிலத்திலையும் குழந்தையை பெற்றுப்பா, ஒரு மூங்கில் கிட்டையும் குழந்தை பெற்றுப்பா, கிளி கிட்ட கூட குழந்தையை பெற்றுப்பா. அது முனிவர்களுடைய மகிமை, அவ தபசு. அதனால விபாண்டகர் அப்படிங்கிறவருக்கு பிறந்தவர் தான் ரிஷ்யசிருங்கர். அவருக்கு தலையில மான் கொம்பு எப்படி இருக்குமோ அது போல கொம்பு இருந்ததுனால ரிஷ்யசிருங்கர்னு பேர். அந்த விபாண்டகர் ரிஷ்யசிங்கரை காட்டிலேயே வளர்த்துட்டு வரார். உலகமே காமிக்கல அவர். உலகத்துல ஸ்திரீகள்னா யாரு தெரியாது. எப்பொழுதும் ஆசிரமத்தை விட்டு பையனை அனுப்புறதே கிடையாது. தான் மட்டும் வைதீகத்துக்கு போயிட்டு வருவார். பையனை எப்பொழுதும் பிரம்மச்சாரியாவே வச்சுக்கணும் அப்படின்னு, அந்த பிரம்மச்சரியத்திலேயே இருந்தா தான் அவனுக்கு நல்லதுன்னு, கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு அப்படி வளர்த்துட்டு வரார். எப்பவுமே மனுஷனுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது வேற. மனுஷ சங்கல்பமும் தெய்வ சங்கல்பமும் ஒன்னா இருந்தா தான் அது நடக்கும். மனுஷ சங்கல்பம் தோத்து போயிடும், என்னைக்குமே தெய்வ சங்கல்பிக்கிறது தான் நடக்கும். அதனால இந்த இடத்துல இங்க இவர் இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது தசரதனுடைய அயோத்திக்கு என்ன மகிமை அப்படின்னா, கோசல தேசத்துல அயோத்திங்கிற ஒரு நகரம். அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அயோத்திக்கு பக்கத்துல அங்க தேசம் அப்படின்னு ஒரு தேசம். அந்த தேசத்துல ரோமபாதர்னு ஒரு ராஜா, அவருடைய அரசாட்சி சரியா இல்லாததுனால பஞ்சம் வந்துடுத்து ஜனங்களுக்கெல்லாம், நாட்டுக்கே கஷ்டம், எங்கேயும் மழையே இல்லை. தசரதர் இருக்கக்கூடிய கோசல தேசம் சமிருத்தியா இருந்தது.
ஆனால் பக்கத்தில் அங்க தேசத்து ராஜா அதர்மத்தில் இருந்ததுனால சமிருத்தியே கிடையாதுங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ரோமபாதன் தன்னுடைய தப்புக்கு மன்னிப்பு கேட்டு முனிவர்களிடத்துல இந்த தேசத்துக்கு பஞ்சம் போகணும்னா மழையை வர வைக்கணும், இந்த மழையை வர வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ரோமபாதன் கேட்டார். உடனே முனிவர்கள்லாம் சொன்னா, ரிஷ்யசிங்கர்னு ஒரு மகாத்மா இருக்கார், அவருடைய திருவடி இந்த தேசத்துல பட்டதுன்னா நம்ம பஞ்சம் எல்லாம் போயிடும், மழை பொழிஞ்சிடும், அப்படின்னா அவரை போய் அழைச்சிண்டு வானர். உடனே அவ சொன்னா, அப்படிலாம் சுலபமா போய் அழைச்சிண்டுலாம் வந்துட முடியாது, ஏன்னா அவ அப்பா அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து வச்சுட்டு வளர்த்துண்டு வரார், பெண் வாடையே இல்லாம அவரை காப்பாத்தின்னு இருக்கார், அப்படின்னா அவர் எப்படி வரவழைக்கிறதுன்னு யோசிச்சா, உங்க சபையில ரொம்ப அழகா நாட்டியம் ஆடக்கூடிய ஸ்திரீகள் தாசிகள் இருப்பாளே, ரொம்ப அழகான தாசிகள், அவளை அனுப்பி இவரை மனசை மாற்றி இந்த தேசத்துக்கு அழைச்சின்னு வந்தா தான் உண்டுன்னு ஒரு முடிவு பண்ணான். அதனால அது மாதிரி ஒரு 5-6 ஸ்திரீகள் கிளம்பி போனா, ரிஷ்யசிங்கர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல அவ ஒரு குடிசையை போட்டுண்டு ரொம்ப அழகா இருக்கா அவ. அப்ப ரிஷ்யசிங்கர் புஷ்பங்கள்லாம் பெரிக்க பழம் பெரிக்க அப்படி கொஞ்சம் வெளியில வரார். அப்படி வெளில வரும்பொழுது இந்த ஸ்திரீகள்லாம் நன்னா பாட்டு பாடுறா, அந்த சத்தத்தை கேட்டுன்னு ரிஷ்யசிங்கர் வந்து பார்க்கிறார். அவர் என்ன நினைச்சிட்டார், இந்த ஸ்திரீகளை பார்த்ததும் அதிரூப சுந்தரியா இருக்கிறத பார்த்ததும் வேதத்துல வரக்கூடிய தேவதைகள் தான் என் முன்னாடி தோன்றா போல இருக்கேன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உடனே அந்த ஸ்திரீகள்லாம் இவரை பார்த்து இவரை அவ ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் இவருக்கு பூஜையை பண்ணி இனிப்பு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து இவரை ஒரு ஆலிங்கனம் பண்ணி இவர் கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு இப்படிலாம் பண்ணா. உடனே அவர் ரொம்ப அதுல மனசு மாறி போயிடுத்தவருக்கு, ஒரு ஏக்கம் வந்துடுச்சு அவருக்கு. அப்ப என்ன ஆயிடுத்து, அவரை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆயிடுக்கும், நேரம் ஆயிடுத்து, உங்க அப்பா உங்களை தேடின்னு வர போறா, கிளம்புங்க, மறுநாள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவர் அவளை நினைச்சுட்டே ஆசிரமத்துக்கு வரார். ஆசிரமத்துக்கு வரார், அவ அப்பா வரா, பையன்ட்ட எந்த மாறுதலும் இல்லை, அவன் பாட்டி இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா இவர் அந்த ஸ்திரீகளையே நினைச்சுட்டு வரார். ஸ்திரீகளையே நினைச்சுட்டு வரும் பொழுது மறுநாள் என்ன ஆயிடுத்து, அப்பா வைதிகத்துக்கு போயிடுறார், இவர் அந்த ஸ்திரீகளை பார்த்துட்டு போறார். ஸ்திரீகள் அவ வந்து, நீங்க எங்களோட ஒரு இடத்துக்கு வரையலாம், அங்க இதை விட அழகான ஸ்திரீகள்லாம் இருக்கா என்றெல்லாம் சொல்ல, உடனே அப்படி சொன்னதுமே இவரும் கூட கிளம்புறார். அங்க ஒரு படகு, அந்த படகுல இந்த ஸ்திரீகள்லாம் அவரை ஏற்றிண்டு நேரா அங்க தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறா. அந்த அங்க தேசத்துல இவர் போய் அந்த படகுலேருந்து திருவடி எடுத்து மண்ணில் பூமியில காலை வைக்கிறார். ஜோரா மழை பொழியறது, பயங்கரமான மழை. ரொம்ப வருஷமா மழையே இல்லாத அந்த தேசத்துல அப்படி ஒரு மழை பொழிஞ்சதும் உடனே ராஜா நனைஞ்சிண்டே பூர்ண கும்பம் கொடுத்து இவரை உள்ள அழைச்சிட்டு வந்தான் வேத கோஷத்தோட. அப்படி வேத கோஷத்தோட அழைச்சிட்டு வந்ததும் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மழை வந்துடுச்சு. உடனே ராஜா யோசிச்சான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவரை கூட்டுன்னு வந்தோம், மழை வந்துடுச்சு, மறுபடியும் இவர் இப்ப கிளம்பி போயிடுவார், இது கிளம்பி போயிட்டார்னா மறுபடியும் பஞ்சம் வந்துருமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான் ராஜா. உடனே முனிவர்களை பார்த்து சொன்னா, எனக்கு சாந்தான ஒரு பெண் இருக்காளே, அந்த பெண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், மாப்பிள்ளையா வீட்டோடையே வச்சுடுவோம் என்று சொல்ல, அந்த சாந்தாவுக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணினா கல்யாணம் ஆகி இவர் மாப்பிள்ளையா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கார். இவருடைய அப்பா என்ன சங்கல்பம் பண்ணார், இவனுக்கு பெண் வாடையே கூடாது, கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு அவர் நினைச்சார். ஆனா தெய்வம் என்ன பண்ணிடுச்சு, இவருக்கு ஒரு கல்யாணத்தையே பண்ணிடுச்சு. தெய்வ சக்திங்கிறது இது வந்து ராமாயணத்துல, இதனுடைய தொடர்ச்சி மகாபாரதத்துல சொல்றார். இந்த விபாண்டகர் பையனை காணுன்னு தேடின்னு வரார்.
இந்த பையன் எங்கே போயிட்டான்னு தெரியலையே, யாராவது தூக்கிட்டு போயிட்டாளா, ராட்சசர்கள் வந்தாளா, என்னன்னு தெரியலையே, பையா பையான்னு விசாரிச்சுட்டே வரார். பல தேசங்கள் பல ஊரெல்லாம் தாண்டிட்டு வரார். ஒரு ஊர் கிராமத்தில் வரும்பொழுது அங்கே வயல்வெளியில் இருக்கக்கூடிய சில ஜனங்களை பார்த்து, இது என்ன ஊர்பா அப்படின்னு கேட்குறார். உடனே அவ சொல்றா, இந்த ஊருக்கு ரிஷ்யசிங்கபுரம்னு பேர். ரிஷ்யசிங்கபுரமா? என் பையன் பேர் மாதிரி இருக்கே, ஏன்பா இந்த பேர் இந்த ஊருக்கு வந்ததுன்னு. இல்லை, இந்த ஊர் ரொம்ப காலமாக மழை இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் இருந்தது. ஒரு மகாத்மா வந்தார், அவருடைய திருவடி பட்டுது. அந்த திருவடி பட்டதும் அப்படியே மழை ஜோராக கொட்டிடுத்து, எங்கள் பஞ்சமெல்லாம் போயிடுத்து. இப்போ அந்த மகாத்மாவுக்கு எங்கள் ராஜா அவர் பொண்ணையே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்னு அது வரைக்கும் சொல்லிட்டான். உடனே அவர் நினைச்சார், இவனுக்கு கல்யாணமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இப்படி ஆயிடுத்தேன். சரி, அந்த ரிஷிசிங்கரை எங்கப்பா பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இதெல்லாம் விசாரிக்கிறீர முனிவரே, நீங்க யார்? நான் தான் அந்த ரிஷிசிங்கருடைய அப்பான்னு. ஆஹா, தெய்வத்தை பெற்ற தெய்வமே, உமக்கு கோடி புண்ணியம், எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கீர் என்று சொல்லி மகாராஜாவுக்கு இந்த விஷயத்தை சொன்னா. உடனே அந்த ரோமபாதன் பார்த்தான், நாம நேரா வந்தா இந்த நேரத்தில் இந்த விபாண்டகர் நம்மளை சபிச்சாலும் சபிச்சுடுவார். அதனால இப்ப நாம வராம இந்த தம்பதிகள், புது மன தம்பதிகளை அனுப்பி வைப்போம். அப்போ கோபம் அவளை ஆசீர்வாதம் பண்றதுனால தனியும் அப்படின்னு இந்த ரிஷசிங்கரையும் சாந்தாவையும் அனுப்பி வச்சார். இவர் அங்கேருந்து வந்து ராஜ்யத்தில் அரண்மனை வாசல்ல நிற்கிறார். ரிஷசிங்கரும் சாந்தாவும் வந்து நமஸ்காரம் பண்ணதும் உடனே இவர் இப்படி குடிஞ்சு ஆசீர்வாதம் பண்றார். அந்த குரலை கேட்டதும் ரிஷசிங்கர் அப்படி தலையை தூக்கி அப்பா அப்படின்னார். உடனே புத்ரா, அப்பா இது எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, என்னை இவா இப்படி அழைச்சின்னு வந்துட்டா, இப்படி நடந்தெடுத்து. உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் கோபம் இல்லைப்பா, இது தெய்வ சங்கல்பம், நம்முடைய சங்கல்பம் இல்லப்பா, தெய்வம் என்ன நினைச்சிருக்கோ அதுபடி நடக்கிறது அப்படின்னு சொன்னது. உடனே ராஜா வந்தான், நாங்கள் வேணும்னே பண்ணல, நாட்டினுடைய நன்னதுக்காக தான் நாங்கள் செஞ்சோம், எல்லாம் எனக்கு புரியறது ராஜா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கட்டும், இந்த என் பையன் இங்கேயே இருக்கட்டும், அதனால ஒன்றும் சந்தோஷம்தான், நீ சௌக்கியமாயிரு என்றெல்லாம் சொல்லிட்டு ரிஷசிங்கரை பார்த்து சொன்னார், அப்பா ராஜ்ய சௌக்கியங்கள் நீ எல்லாத்தையும் அனுபவி, மனைவி எல்லா சௌக்கியத்தையும் நீ அவள்கிட்டேன்னு அனுபவி, ஆனா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஜாக்கிரதை அப்படிங்கிறது. கல்யாணத்தையும் பண்ணி விட்டுட்டு பிரம்மச்சரியம் ஜாக்கிரதைன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்தையும் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தோட இருன்னு யாராவது சொல்லுவாள? அப்ப மனைவியோட நீ சம்பந்தம் வச்சுக்காதன்னு சொல்றாரான்னா அப்படி அர்த்தம் இல்லை. இங்க என்ன சொல்றது, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல ஒரு கணவன் மனைவியினிடத்துல எப்ப சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன நாள்ல எவன் ஒருத்தன் தன் மனைவியினிடத்துல சேர்றானோ அப்ப அவனுக்கு பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கான்னு அர்த்தம். அதனால சாஸ்திர பிரகாரம் இருன்னு அவனை சொல்றார், அச்சு பிச்சுன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால சொல்றார். கண்ட நேரத்தில் ஒரு மனைவியோட இருக்கக்கூடாது, அதனால அப்படி இருக்கிறதுனால சொன்னார். அப்ப ரிஷசிங்கர் அப்படி ஜாக்கிரதைப்படுத்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு விபாண்டகர் கிளம்பி போனார். அப்பேற்பட்ட ரிஷசிங்கரை இங்க அழைச்சிண்டு வந்து யாகம் பண்ணினார். சாட்சாத் நமக்கு நல்ல புத்திரன், உத்தமமான புத்திரன் வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்ல உடனே தசரதர் சொன்னார், அந்த ரிஷசிங்கரை சுமந்த்ரா நீரே போய் அழைச்சிண்டு வாரும், இந்த யாகத்தை நல்லபடியா அவர் நடத்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி இந்த யாகத்தை நடத்துறதுக்காக சீக்கிரம் நீ போய் அழைச்சிண்டு வான்னு சொன்னதுனால உடனே சுமந்திரர் போய் அழைச்சின்னு வந்துட்டா. அப்படி யாகத்துக்கு அழைச்சிண்டு வந்ததும் யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிண்டு தசரதர் உட்கார்ந்துட்டார். அந்த தசரதர் அஸ்வமேத யாகத்தை ரிஷசிங்கர் செய்து வைக்க
ஆச்சு. அஸ்வமேத யாகம் முடிஞ்சு, அவபிரத ஸ்நானம் முடிஞ்சு, பல தான தர்மங்கள்லாம் செய்து அடுத்தது புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். யாகத்துக்கே ரொம்ப முக்கியம் அந்த அவிர்வாகத்தில் விடக்கூடிய நெய் தான் ரொம்ப முக்கியம். சமித்துல நெய்யை அப்படி எடுத்து விடுவா மந்திரம் சொல்லி. அந்த நெய்யை வாங்கிக்கிறதுக்கு தான் தேவர்கள் வருவா. ஆனால் சர்வ தேவர்களையும் வரவிடாம ராவணன் அடக்கி வச்சிருக்கான் ராட்சசர்கள் மூலமா. இது தசரதற்காக இல்லை, அவ எந்த யாகத்துக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப தசரதனுடைய யாகத்துக்கு நம்ம அனுக்கிரகம் பண்ண முடியலையே, நம்ம இப்ப யாரை போய் சரணாகதி பண்றது என்று கவலைப்படும் பொழுது, இப்படி கவலைப்படும் போது பரமசிவன் தோன்றினார். அவர் சொன்னார், யாரை சரணாகதி பண்றதுன்னு யாராவது யோசிப்பாளா? ஸ்ரீமன் நாராயணனைத்தான் சரணாகதி பண்ணணும். ஸ்ரீமன் நாராயணன் சரணாகதி பண்ணா உடனே அவர் அபயம் கொடுத்துடுவார் என்று சொல்லி, உடனே அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை பார்க்கணும்னா அந்த பகவானை நாம ஸ்தோத்திரம் பண்ணினா பகவான் பிரத்யக்ஷமாவான் என்று சொல்ல, தேவர்கள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உடனே பகவான் பயம் தெஜத பத்ரம் வகா யுதார்த்தம் யுதிராவணம் ச புத்திர பௌத்திர சாமாத்யம் சமித்ர ஜ்ஞாதி பாந்தவம் பயம் தெஜத பத்ரம் வகா ஹத்வா க்ரூரம் துராதர்ஷம் தேவர்ஷீனாம் பயாவகம் தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயல் பிருத்திவீமிமாம் பயம் தெஜத பத்ரம் வகாம். உடனே அந்த பகவான் பிரத்யக்ஷமாக தோன்றினான். பகவான ஸ்தோத்திரம் பண்ணா. சங்கு சக்கர கதாதாரனாய், ஸ்ரீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாய், கோடி சூரிய பிரகாசனாய் பகவான் அப்படி தோன்றினதும் உடனே தேவர்கள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினா, பகவான் உங்களுக்கெல்லாம் என்ன பயம் அதெல்லாம் விட்டுடுங்க, நான் இருக்கேன், அபயம் கொடுக்குறேன். பயத்தை போக்கக்கூடியவன், பயகிருத் பயநாசனஹா அப்படின்னார் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். பயங்கர சொல்லு கூட நமக்கு வராது பகவானை நினைச்சுண்டா. பயத்தையே நாசம் பண்ணிடுவான். அதனாலதான் குந்தி ஸ்துதியில சொல்றா பய பாவனையாஸ்திதஸ்ய அப்படின்னு. அதனால இந்த இடத்துல பகவான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணதும், உங்களுடைய கஷ்டம் என்ன அதை சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்றேன். எல்லாரும் ராவணன்னு சொன்னான். அந்த ராவணனை நான் வதம் பண்ணுவேன். 11,000 சொச்ச வருஷம் பூமியில இருந்து தர்மத்தை நிலைநாட்டி ச புத்திர பௌத்திர சாமாத்யம் சமித்ர ஜ்ஞாதி பாந்தவம், அந்த ராவணனுடைய வம்சத்தையே அழிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் மறைஞ்சு போனா. தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டா. பகவானே அவதாரம் பண்ண போறான் அப்படிங்கிறதுனால மற்ற தேவர்கள்லாம் ஆங்காங்கு தோன்றினா. சாட்சாத்து பிரம்மதேவன் தான் ஜாம்பவானாக வந்தார். சாட்சாத்து வாயு பகவானுடைய அம்சம்தான் ஹனுமான். சூரிய பகவானுடைய அம்சம்தான் சுக்ரீவன். இந்திரனுடைய அம்சம்தான் வாலி. அக்னி பகவானுடைய அம்சம்தான் நீலன். விஸ்வகர்மாவனுடைய அம்சம்தான் நலன். இப்படி அவரவர்கள் ஆங்காங்கு தோன்றினா. அதுல பகவான் இப்படி அனுக்கிரகம் பண்ணதும் அஸ்வமேத யாகம் பூர்த்தியாகி புத்திரகாமேஷ்ட யாகம் பூர்த்தியாகிறது. அதுல அவிர்வாகத்தை அப்படி கொடுக்கும் பொழுது அந்த அக்னி குண்டத்திலேருந்து திவ்யமான புருஷன் வெளியில வரான். ஏன்னா பகவான் தான் இப்ப அபயம் கொடுத்துட்டானே. அதனால தசரதனுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு திவ்யமான புருஷன் திவ்யபாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீம் இவ பிரியாம், ஒரு கனகமயமான பாத்திரத்துல திவ்யமான பாயசத்தை எடுத்துண்டு அந்த திவ்யமான புருஷன் தோன்றினதும் உடனே அதை ரிஷசிங்கர் கையில வாங்கிண்டார். நெருப்புலேருந்து வருதே, அது கொதிக்கும் நினைக்க கூடாது. கொடுக்கறது சர்வேஸ்வரன். அதனால அதை வாங்கிக்கிறதோ சர்வஜானியான ரிஷசிங்கர். அப்பா அவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதை எடுத்து தசரதன்ட்ட கொடுத்தார். உன் மனைவிகளுக்கு கொடு அப்படின்னார். உன் மனைவிக்கு கொடுன்னு சொன்னதும் முதல்ல கௌசல்யா அந்த பாத்திரத்திலேருந்து அப்படி எடுத்து வடிச்சு அவளுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறமா கைகேயி, அப்புறமா சுமித்ர.
3 பேருக்கு ஒரு வாய் கொடுத்தாச்சு. மறுபடியும் இப்படி பார்க்கறாரு, அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் பாயசம் இருந்தது. இந்த பாயசம் தான் என்ன டேஸ்டா இருக்கு, சுவையா இருக்கு, நாம வேணா வாயில போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தசரதர் பண்ணல. ஏன்னா அப்படி பண்ணா அப்புறம் அவரே 10 மாசம் கர்ப்பமா இருப்பார், குழந்தை வந்துடும். அதனால அவர் அதை பண்ணாம தனக்கு யாரை பிடிக்கும், கைகேயி தானே ரொம்ப பிடிக்கும், கைகேயி இங்க வா அப்படின்னு அவரையும் கூப்பிடல. பின்ன என்னன்னா தனக்கு பக்கத்துல அப்ப யார் இருந்தா அப்படின்னு பார்த்தார், சுமித்ரா மாதா தான் இருந்தா. சுமித்ரா இருந்தா. உடனே அந்த சுமித்ரை கிட்ட இந்த மிச்சம் இருக்கிற பாயசத்தை கொடுத்தா. அதனாலதான் கௌசல்யா அதை ஒரு வாய் சாப்பிட்டதுனால ராமன் ஒரு புத்திரன், கைகேயி ஒரு வாய் சாப்பிட்டதுனால பரதன் ஒரு புத்திரன், அப்புறமா சுமித்ரா 2 வாய் சாப்பிட்டதுனால அவளுக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் 2 புத்திரன். அதனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி யாகம் பூர்த்தியாகி எல்லாருக்கும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை செஞ்சு ரிஷ்யசிங்கர் போன்ற ரித்விகுகள் எல்லாருக்கும் தகுந்த மரியாதைகளை செய்து யாகத்தை பூர்த்தி பண்ணி அவபிரத ஸ்நானம் பண்ணி தசரதர் இப்ப எப்படி இருக்கார், யாகம் பூர்த்தியான உடனேயே கொஞ்ச நாட்கள்லேயே எல்லா ராணிகளும் கர்ப்பவதியா ஆயிட்டா. அப்போ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் மாதிரி உட்கார்ந்து இருக்கார். அப்படி யாகம் நடந்து 12வது மாசம் பகவானுடைய அவதாரம். ததோ யஜ்ஞே சமாப்தே து ரிதூனாம் ஷட் சமத்யயுஹும் ததச்ச 12 மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தைவத்யே சோச்ச சம்ஸ்தேஷு 5 கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹ ப்ரோத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத் ராமம் திவ்யலக்ஷண சம்யுதம் ததச்ச 12 மாசே சைத்ரே நவமிகே திதௌ. போன சித்திர மாசம் யாகம் நடந்துதான். அடுத்த வருஷம் சித்திர மாசம் பகவானுடைய ஆவிர்பாவம். சித்திர மாசம் சுக்லபக்ஷம் நவமி புனர்வசு நட்சத்திரம். புராணத்தில் ராமருடைய அவதாரம் புதன்கிழமை அப்படின்னு சொல்லி, அதுவும் அபிஜித்துன்னு சொல்லக்கூடிய முகூர்த்தத்தில் பகவான் அப்ராகிருதமான லட்சணத்தோட பகவான் தோன்றினான். அப்ராகிருதமான லட்சணம்னா பிராகிருதம். நம்மெல்லாம் பிராகிருதம்னா என்னன்னா அழியக்கூடியவா. பகவான் அழியாதவன். அழியாதவனா இருக்கிறதுனால திவ்யமங்கல விக்கிரகம்னு பெயர். அந்த விக்கிரகத்துக்கு என்றைக்குமே குறையே வராது. நேற்றுக்கு இலைச்சி போயிடுத்து, இன்னைக்கு குண்டாயிடுத்து அப்படிங்கிற மாற்றமே அதுக்கு கிடையாது. முந்தா நேற்று வரைக்கும் கருப்பா இருந்தது, இன்னைக்கு வெளுத்து போயிடுத்து அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால இன்னைக்கு சிரிக்கிறது நேற்றுக்கு அழுதுது அப்படின்னும் கிடையாது. மாற்றங்களே கிடையாது. எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவனா இருக்கிறதுனால அப்பேற்பட்ட ஆனந்த ஸ்வரூபனான பகவான் அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாரியா தோன்றினான். கௌசல்யா குழந்தையா காட்சி தரணும்னு சொன்னதுனால குழந்தையா மாறினான். அதனால சாட்சாத் பூர்ண பரபிரம்மமா இருக்கக்கூடிய வாசுதேவனே ஸ்ரீராமனாக இங்க வந்தார். சங்கர்ஷணனா இருக்கக்கூடியவனே லக்ஷ்மணனாக வந்தார். சாட்சாத் ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன். பின்னாடி சொல்றார் சேஷோ லக்ஷ்மண உச்சியதே அப்படின்னு. பிரத்யும்னன் அனிருத்தன் பகவானுடைய விபூதியில வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன்லாம் இருக்கே, அதுல இந்த பிரத்யும்னன் அனிருத்தன் தான் பரத சத்ருக்னன் அப்படிங்கிறார். அதனால புனர்வசு நட்சத்திரத்துல ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணிட்டார். அடுத்தது புஷ்ய நட்சத்திரம். புஷ்யே ஜாதஸ்து பரதஹ மீனலக்னே பிரசன்னதீஹி சார்ப்பே ஜாதௌ து சௌமித்ரே குலீரே அப்யுதிதே ரவௌ. மறுநாள் புஷ்ய நட்சத்திரத்தில் பரதனும், அதுக்கு அடுத்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில்
லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் 4 குழந்தைகள் தோன்றினா. 4 குழந்தைகள், ஏன்னா கர்ப்பவாசம்னா கர்ப்பத்திலேருந்துலாம் வரமாட்டா. கர்ப்பங்கிறது ஒரு நாடகம்தான். கர்ப்பவாசம்ங்கிறது பகவானுக்கு கிடையாது. கர்ப்பவாசம் பண்ணித்தான் வரணும்னு பகவானுக்கு அவசியம் இல்லை. அப்படி இருந்தா நரசிம்ம அவதாரம் எடுத்தார். தூண் எவ்வளவு மாசம் கர்ப்பமா இருந்தது? தூண் எங்கேயாவது கர்ப்பம் தரிக்க முடியுமா? அப்போ கர்ப்பவாசம்ங்கிறதெல்லாம் ஒரு லீலை. அதனால புஷ்ய நட்சத்திரத்துல பரதனும் ஆயில்யத்துல லக்ஷ்மணன் சத்ருக்னனும் 4 குழந்தைகள் இப்படி பிறந்ததும் இங்க கௌசல்யா, கைகேயி, சுமித்ர, தசரதன் எல்லாரும் சந்தோஷப்பட்டா 4 குழந்தைகளை பார்த்து. குழந்தை பிறந்த 12வது நாள் புண்ணியாக வாசனம் முடிந்ததும் வசிஷ்டர் வந்து பெயர் வைக்கிறாராம். பரமப்ரீதா அப்படின்னு. வசிஷ்டர் பரமப்ரீதகான்னு பேர் வைக்கிறார். ஏன்னா சாட்சாது பகவானுக்குன்னா பேர் வைக்க போறார். முதல்ல ராமருக்கு பேர் வைக்கிறார். ராமன்னு பேரு. ஏன் ராமன் அப்படின்னா ரமயதி இதி ராமஹா, எல்லாரையும் ரமிக்க செய்றவன். அதனால மேலே என்னன்னா ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே இது ராமபதேனைவ பரம் பிரம்மாபி ஜீயத்தேன்னு, யோகிகளுடைய ஹிருதயத்தை கூட ரமிக்க செய்றவன் அப்படின்னு. அதனாலேயே ராமன். அதனாலே ராமன்னு பேர் வச்சார். அடுத்தது பரதன்னு பெயர். உலகத்தையே ஆளப்போறாங்கிறதுனால பரதன், சர்வ குணங்களும் பொருந்தினவங்கிறதுனால பரதன். அதனால லக்ஷ்மணன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அப்புறம் சத்ருக்னன், நித்திய சத்ருக்னன், இவனுக்கு சத்ருக்களே இருக்க மாட்டா, அதனாலே சத்ருக்னன். பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவன் ஆதிசேஷன் மாதிரி, அதனாலேயே லக்ஷ்மணன் என்று இப்படி 4 குழந்தைகளுக்கும் பேர் வச்சா வசிஷ்டர். அப்புறம் 4 குழந்தைகளுக்கு 4 தங்க தொட்டில்ல போட்டு குழந்தைய தூங்க பண்றா. 4 குழந்தைகளும் தூங்கறதுக்கு யாரு பாட்டு பாடுறது? குலசேகர ஆழ்வார் வந்தார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோள் மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தில் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. ஆழ்வார்கள்லேயே குலசேகர ஆழ்வார் ராமாவதார நிஷ்ட உடையவர். அர்ச்சாவதாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆழ்வார் இவர். கேரளா அப்படிங்கிற நாட்டில் குலசேகரன் அப்படிங்கிற கொல்லம்ங்கிற தேசத்தில் இவர் தோன்றினார். அப்புறம் பிற்காலத்தில் அந்த தேசத்தை விட்டு ஸ்ரீரங்கமே வந்து சேர்ந்துட்டார். ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு பல திவ்ய தேசங்கள்லாம் போய் பகவான பாட்டு பாடுவர், பாசுரங்கள்னால மங்களாசாசனம். அப்படி வரும் பொழுது திருச்சித்திரக்கூடம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு வரார். சிதம்பரம்னு சொல்றோமே அது பக்கத்தில். அங்க வந்து ராமாயணம், ராமருடைய குணங்கள் எல்லாம் பாடுவார். அங்க கோவிந்தராஜன் அப்படின்னு பெருமாள். இவர் ராமபக்தர் தானே, ராமராஜன்னு மாத்தல. அதே திவ்ய தேசத்துக்கு ராமராஜன்னு போடல, கோவிந்தராஜனையே ராமனாவ பாவிச்சுண்டு இவர் பாடுறார். இவர் அப்படி வர அந்த தேசத்தை தாண்டி திருக்கண்ணபுரம் அப்படின்னு ஒரு தேசம். அந்த திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாளை பாட்டு பாடலாம், மங்களாசாசனம் பண்ணலான்னு வரும்பொழுது ராத்திரி நடைய அடைச்சிட்டா. நடைய அடைச்சிட்டா இப்பவே திறக்கணும்னு கோவப்படக்கூடிய ஆழ்வார் வேற ஒருத்தர். ஆனா இவர் இப்ப பெருமாள் தூங்க போறார்னா நான் தாலாட்டு பாடுறேன், பெருமாள் எழுந்துக்க போறார்னா சுப்பிரபாதம் பாடுறேன். அதனால இவர் இப்போ தாலாட்டு பாடினார். மண்ணு புகழ் கோசலை
கௌசல்யாவை எல்லாரும் புகழ போறா. காரணம் என்னன்னா, அப்பேற்பட்ட அவள் மணியை பெற்றெடுத்திருக்கு, சாட்சாத் பகவானைய, சர்வலோகத்தையும் தன் வயத்தில் ஒடுக்கிக்க கூடிய பகவான கௌசல்யா தன் வயத்தில் பெற்றெடுத்தாளே. அதனால மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே என்றெல்லாம் இப்படி பாசுரம் பாடி, இப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் கௌசல்யாவுடைய புத்திரனேன்னு ஆரம்பிச்சு அந்த பாசுரத்தினுடைய கடைசியில சொல்றார், என்னுடைய இன்னமுதே ராகவனே காலேலோ, என்னுடைய ராமா தானே கௌசல்யாவா மாறிட்டார்னு. அப்படி ஒரு பாவம். அப்பேற்பட்ட அந்த ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் 4 பேரும் தோன்றினா. 4 பேரும் தசரதருடைய அரண்மனையில 4 தொட்டில்ல, தங்க தொட்டில்ல இந்த 4 குழந்தைகளும் தூங்கின்றிருக்கு என்கின்ற இந்த சேஷத்தோட, சேஷ சயனத்தோட பகவான் இப்படி சயனத்தில் இருக்காங்கிற இந்த கட்டத்தோட இன்றைக்கு ராமாவதாரத்தோட உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு மேலே நாம் உபன்யாசத்தை தொடரலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.